என்ன சாமி என்ன போன வேலை என்னாச்சு? என்னாச்சு? நிறைய காசு கொடுக்க வேண்டியிருக்கு அந்த கடைக்கு. சின்ன கடைக்காரங்க தானே, அதுதான் அவங்க கடன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தோப்புல இருந்து வர வருமானத்தை வச்சுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப அதுவும் இல்லைன்னு ஆக போகுது. அது எல்லாருக்கும் தெரியும். அவன் வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிடைக்கலன்னா பரவாயில்ல, எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த செயினை வச்சு ஒப்பேத்திடலாம். இதையெல்லாம் எடுத்துட்டு போய் வித்து அந்த பணத்துல சாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. பணம் கஷ்டம் எங்கேயும் கிடைக்கலன்னு இவன் நகையை எடுத்துட்டு கடத்தெருவுக்கு போனா அது கெட்ட பேர் ஆயிடும். வட்டி கொடுத்தா போதும், முதல்ல அப்புறம். அதை என்கிட்ட கொடு, காசு நான் கொடுக்குறேன். இது அடகு கடைக்காரங்கிட்டயோ எங்கிட்டயோ பெட்டியில சும்மா கிடக்கிறத விட உன்னோட கழுத்திலேயே கிடக்கட்டும். அங்க இருந்தா தான் இந்த தங்கத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும். உன் கழுத்திலேயே இருக்கட்டும். இந்த போட்டுக்க. கருணையே இல்லாத வட்டி கடைக்காரனா இருந்தாலும் உன் கண்ணீரை பார்க்க கஷ்டமா இருக்கு. காசு நான் தர்றேன். சாந்தா, சுசீந்திரன் இருக்கான்ல, அவனோட அக்கானா? டிரைவர் சுசீந்திரனுக்கா? ஐயோ, என் தம்பி டிரைவர் இல்ல. டிரைவிங் தெரியும்ல அவருக்கு. அட, நான் அப்படி சொல்ல வரல. அவன் டிரைவர் வேலை செய்யற ஆள் இல்லைன்னு தான் சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அது வந்து இந்த வீட்ல வேலை செய்ய ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஓ, வேலை தேடி வந்திருக்கீங்களா? ஆமா, வீட்டு வேலை எப்படி செய்யணும், வீட்டை எப்படி பராமரிக்கணும்னு எங்க அம்மா சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் நல்லா பண்ணுவேன். அப்படின்னா டெய்லி வந்துட்டு போவீங்களா இல்ல தங்கி வேலை பண்ணுவீங்களா? அது ஓ, நீங்க கல்யாணம் ஆனவங்கள? ஆமா, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனா 4 நாளே முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எப்பவும் அப்படி இல்ல, மனசு ரொம்ப வேதனைப்பட்டா லேசா தலைவலிக்கும், கொஞ்சம் கோவம் வரும், அழுகையும் கொஞ்சம் வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருப்பேன், அவ்வளவுதான். கல்யாணம் நடந்த 3வது நாள்ல அப்படி நடந்துச்சு. அவங்க பயந்துட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. என் தம்பி தான் என்ன பாத்துக்கிறான், பாவம். திரும்பி போகவே இல்லை. யாரு? வேலைக்கு வந்திருக்காங்க. வேலை கிடைக்குமான்னு கேட்டாங்க. இவங்க யாரு என்னன்னே நமக்கெல்லாம் தெரியாது. எதையாச்சும் தூக்கிட்டு போயிட்டா நம்ம எங்க போய் கேட்க முடியும்? இவங்க சுஷீந்திரனோட அக்காவா? அப்படியா? இங்க ஒரு ஆள் தேவைப்படுது, யோசிச்சு சொல்றேன். அக்கா, யோசிக்க ஒண்ணும் இல்லக்கா. நான் எதையும் எடுத்துட்டு போக மாட்டேன். அந்த மாதிரி குணம் எனக்கு இல்ல. பயப்படாதீங்க. வீட்டுல என்னால தங்க முடியாது. ஆனா என்னோட தம்பியோட கஷ்டத்துக்காக வச்சோம் நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்ல பதில சொல்லுங்க. போயிட்டு வரேன். இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். வேலை தேடி போறது பெரிய உத்தியோகத்துக்கெல்லாம் இல்ல, வீட்டு வேலைக்கு தானே. அவங்க நல்ல குணமான ஆளுங்கன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு ஒரு டாக்டர் தானே. என்னதான் டாக்டரா இருந்தாலும் கலெக்டரா இருந்தாலும் எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும்
என் சகோதரி போறது அங்க இருக்கிற எச்ச பாத்திரம் கழுவுறதுக்கு தானே. வேணாமா, அது வேண்டாமா. நீ வேண்டான்னு சொன்ன வேண்டாம், அவ்வளவுதானே முடிஞ்சிருச்சு. சுசீந்திரா, அவ ஒன்னும் எல்லாத்துக்கும் எப்பவும் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவ இல்ல, சரியா? அவ வேலைக்கு போனா உனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்குமேன்னு தான் அவ இப்படி யோசிச்சிருக்கா, அவ்வளவுதான். நீங்க வீட்ல இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். வெளியில போறது நானு. நம்ம குடும்பத்தோட வீடு நிலமும் மட்டும்தான் கேஸ்ல இருக்கு. அப்பாவுடைய பெருமையும் அந்தஸ்தும் கௌரவம் யாரும் கேஸுக்குள்ள கொண்டு போக முடியாது. நாமளா அது இழக்கவும் கூடாது. இത്രയും காலமா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இப்போ இந்த வீட்டுல இருந்து அவளை வேலைக்காரிய. சுசீந்திரா, சுசீந்திரா, நீயும் அங்க ஒரு வேலைக்காரனா தானே இருக்க? நான் ஆமா, அவங்க உன்னை டிரைவராவும் வேலைக்காரனாவும் தானே பாக்குறாங்க. அப்ப நம்ம அப்பாவோட அந்தஸ்து பேரு பெருமை எல்லாம் எங்க போச்சு சொல்லு? நாம நம்ம வேலைக்கு தான் போறோம்னு நினைச்சா அதெல்லாம் எங்கேயுமே போகாது. நம்மளோட அந்தஸ்து நம்ம மனசுல தான் இருக்கு, அவ்வளவுதான். அந்தஸ்து தூக்கிட்டு போனா நமக்கு யாராச்சும் ஏதாவது கொடுப்பாங்களா என்ன? அப்புறம் அதுல என்ன அந்தஸ்து? நீ வேலைக்கு போனேன்னா நானும் போறேன், அவ்வளவுதான்.